ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயல மீன் குழம்பு. அயல மீன் குழம்பு இது ஒரு பேச்சுலர்ஸ் கறியாகும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கடுவை போடுங்க. கடுவை அப்படி பொட்டி வரும்போது கொஞ்சம் வெந்தயம், வெந்தயத்தை போட்டு வெந்தயம் போட்டு அப்படியே சிவந்து வரும்போது அதில் நம்ம இஞ்சி, பச்சை மிளகு, பூண்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். ப்ரௌன் கலர் ஆனால் தான் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும். நல்ல மனம் வரும்போது அதில் நம்ம கொஞ்சம் ஒரு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து விடுங்க. வெங்காயம் அப்படி வதங்கி வரணும். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலராட்டு வதங்கி வந்த பிறகு அது நமக்கு சேர்க்க வேண்டிய ஐட்டம் தக்காளி சேர்த்து விடுங்க. தக்காளி அப்படி கிடந்து கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டு. தக்காளி நல்லா கொஞ்சம் மசியணும். தக்காளி மசிஞ்சு வரும்போது அதில் நமக்கு பொடி ஐட்டங்களை சேர்க்கணும். அதுக்காக நமக்கு முதல்ல மஞ்சத்தூள் சேர்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேருங்க. கொஞ்சம் அந்த மஞ்சத்தூளுக்கு அந்த பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம மிளகு பொடி சேர்க்கணும். இந்த பச்சை வாசனை போட்டு கொஞ்சம் மிளகு பொடி சேருங்க. மிளகு பொடியாக இப்படி இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காங்க. இது ஒரிஜினல் மிளகு பொடி, நம்ம சொந்தமாட்டு வீட்டில் பிடிச்சது. அதனால கலர் பொடி. கொஞ்சம் பெப்பர் போடுங்க. பெப்பர் பவுடர், கொஞ்சம் உலுவானா வெந்தய பொடி போடுங்க. கொஞ்சம் அந்த ஸ்பூனில் காட்டின இல்லை அந்த அளவு போட்டால் அது கூடல் போட்டால் பயங்கரமாட்ட கயத்து தின்ன பറ്റാது. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மல்லித்தூளை போட்டு அதை கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வைங்க. லைட்டாக அந்த பச்சை வாடை போனால் மதி. லைட்டாக அந்த பச்சை வாடை அப்படி போகும்போது இந்த பச்சை வாடை போகும் வரைக்கும் நம்ம கிண்டி கொடுக்கணும். அப்படி பச்சை வாடை போகும் வரைக்கும் லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு அப்படியே இருங்க. பச்சை வாடை போட்டு அடுத்து இந்த சுடு தண்ணி தான் ஊற்றணும். என்ன பச்சை தண்ணி ஊற்ற விடாது. கொஞ்சமாக ஒரு கிளாஸ் சுடு தண்ணி. இங்கே பாருங்க குழம்பு எப்படி திக்காக வருதுன்னு பாருங்க. நல்லா கட்டியாக வரும். அதுக்கு நம்ம அந்த கட்டியாக வர்றதுக்கு காரணம் நம்ம அந்த தக்காளி போட்டோம் இல்லையா, அந்த தக்காளியோட அந்த இதுதான் அந்த கட்டியாக வரும். சூப்பராக இருக்கும் நல்ல மீன் குழம்பு. அப்படி இது ஒரு கொதி வரணும். கொதி வந்த உடனே நமக்கு உப்பு போடலாம். தேவைக்கு உப்பு போடணும். இதை விட இந்த புளி போடணும். புளி சேர்க்கணும். நம்ம என்ன புளி? குடம்புளின்னு ஒரு ஐட்டம். இந்த குடம்புளி சேர்க்கணும். ஒரு 3-4 பீஸு பாருங்க. 4-5 பீஸு குடம்புளி சேர்க்கணும். குடம்புளி சேர்த்து அப்படியே ஒரு கொதி வரட்டு. அப்படியே ஒரு கொதி வந்த பிறகு நான் கொதிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை போடணும். மீனை 1-2 துண்டாட்டு பறக்கி போட்டு தண்ணியெல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கணும். அந்த ஓவராக தண்ணி ஊற்றுறாங்க. ஓவராக தண்ணி ஊற்றினா சும்மா தண்ணி மாதிரி இருக்கும். லைட் அந்த ஒரு மாதிரி குழம்பு பருவத்தில் இருக்கும். அயல மீன் சூப்பராக இருக்கும். இந்த அயல மீன் இப்படி கூப்பிட்டு வச்சா தேங்காய் ஒன்று அரைக்கண்டா. எல்லாமே நல்லா கட்டியாக இருக்கும். அது பாருங்க மீன் கறி இப்படி இருக்கணும். இந்த கட்டியாக பாருங்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு உள்ள ரெசிபி.
பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இல்லை வைக்கணுன்னீங்க அதையும் சொல்லுங்கள். என்ன? வணக்கம்.